நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். இன்றைய திருப்பலியானது நமது திருத்தந்தை விரைவில் குணமடைய வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும், குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மலை பாற்றிக்காகவும், சிலுவை அம்மாள், அல்போன்சா, லியாண்டர் இவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும், டோம்னிக் 9வது பிறந்தநாள் இறைவனுக்கு நன்றியாகவும், பிள்ளை கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் வளரவும் இறைவனின் ஆசீர் வேண்டியும், ரெஜினா மேரி, லூர்து மரி இவர்களின் ஆன்மலை பாற்றிக்காகவும், ஜேம்ஸ் தனசேகரன் 24ஆம் ஆண்டு நினைவு ஆன்மலை பாற்றிக்காகவும், உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை பலியினில் இணைந்திடுவோம், இறைவனில் கலந்திடுவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இதயத்தில் இருப்பவரே, இறை குலமாய் வருவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். இறை மகிமைக்காக உழைப்போம், மண்ணில் மனிதம் மலர இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டோர் பாஸ்காவை தகுந்த முறையில் கொண்டாட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் ஆர்வமுடன் ஏற்றுக்கொண்ட உடலின் தன்னடக்கம் அனைவரின் ஆன்மாக்களுக்கு பயன் அளிப்பதாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பது என் விருப்பம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. ஆண்டவர் கூறுவது: தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாகார். அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டா. அவர்கள் கடைப்பிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர். உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன். அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றையெல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ? அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது. அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர். ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள், என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை. நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறியதால் அவர்கள் தாம் இழைத்த தவறின் பொருட்டு சாவர். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதில் உரை பாடல். திருப்பாடல்கள் 130, 1, 2, 4, 3, 4, 5 6, 7, 8.
நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பல்லவி. நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். பல்லவி. நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. பல்லவி. நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? இஸ்ரவேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினையினின்றும் இஸ்ரேலரை மீட்டவர் அவரே. பல்லவி. நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் போக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தில் கூறப்பட்டு இருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். தம் சகோதரனையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார். அறிவிலியே என்பவர் எரிநரகத்துக்கு ஆளாவார். ஆகையால்
நீங்கள் உங்கள் காணிக்கையை பலி செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்குள் கூட்டி செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நெறி பரிசெயர் சதுசெயர் இவருடைய நெறியை விட சிறந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் மக்களிடத்தில், குறிப்பாக யூதர்களிடத்தில் இருந்த ஒரு மனநிலை, சட்டத்திட்டங்களை அனுசரிக்க வேண்டும் என்று கடுமையான உணர்வு இருந்தது. ஆனால் ஆண்டவர் எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் அடிப்படையான ஒழுங்கை அனுசரிக்க வேண்டும். கொலை செய்யக்கூடாது, ஆனால் கொலைக்கு காரணமாக இருக்கின்ற கோபத்தையே விட்டுவிட வேண்டும். கோபம் இருந்தாலே பாவம். எந்த ஒரு குற்றத்தையும் வேறறுக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய விருப்பம். எந்த பாவமாக இருந்தாலும் தண்டிக்கப்படும். ஆனால் பாவத்துக்கு காரணமாக இருக்கின்ற மனநிலையை வைத்து கொண்டு நாம் பாவத்தை விட்டுவிட முடியாது. வேறு அறுத்தால்தான் விடுதலை அடைய முடியும் என்பது தான் ஆண்டவருடைய கருத்து. நம்முடைய வாழ்க்கையில் பேசுவது, பார்ப்பது, செய்வது இவைகளெல்லாம் அடிப்படையான தத்துவத்திலிருந்து வெளிப்படுகின்றன. ஒரு மரம் இருக்கின்றது, வேர் இருக்கின்றது, அடிமரம் இருக்கின்றது, அதிலே நுனி மரம் இருக்கின்றது, காய்கனி எல்லாம் இருக்கின்றன. தழைகளையும் காய்கனிகளையும் உருவி போட்டுவிட்டால் மரம் செத்து போகாது. அப்படித்தான் மேலெழுந்த வாரியாக பாவ சங்கீதம் செய்வது தவறு. பாவ சங்கீதம் செய்கின்ற பொழுது பாவத்திற்கு காரணமாக இருக்க ஆள், பொருள், இடம் இவைகளையெல்லாம் விட்டு எட வேண்டும். அப்பொழுது தான் உண்மையான பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழ் ஒன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உம் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும்.
மகிழோடும் துயரோடும் வாழும் போதும் உம் கரம் ஒன்று என்னை தேற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாக்கினேன். ஆண்டவரே உம்மை அடைய என்னை நான் தியாகம் செய்தேன். உம் சித்தம் நாடும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நானும் செய்ய நாதனே என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களால் எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் உமது ஆற்றல் மிக்க பரிவிரக்கத்தால் எங்களுக்கு மீண்டும் மீட்பளிக்கவும் நீ திருவுள மானி. அதனால் இவற்றை நீர் கனிவுடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பத்துல்களில் விடுதலை பெற்று நிலையற்றவைகளில் மனத்தை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேலும் மேலும் மனத்தை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழேற்றி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதர் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரோ நண்பரே. நீர் பகிரவாரோ நண்பரே. விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து ஒன்று அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். விருந்து உண்ண அழைக்க பெற்றோர் விலகி ஓடி சென்று விட்டார். அழைக்க பெற்றோர் விருந்து உண்டு அன்பின் அரசில் நுழைந்திடுங்கள். உள் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. உள் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே.
தாகமாக இருப்போரே நீர் நிலைக்கு வாருங்கள், காசு பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள். தாகமாக இருப்போரே நீர் நிலைக்கு வாருங்கள், காசு பணம் இல்லாரே நீங்களுமே வாருங்கள். நல்லுணவினையே இயேசு தருகிறார், நலம் பெற்று வாழ்வடைவீரே. நல்லுணவினையே இயேசு தருகிறார், நலம் பெற்று வாழ்வடைவீரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விருந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விருந்து வாரும் ஏழை நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரோ நண்பரே. சமபந்தி அமர்ந்து இயேசுவோடு இணைந்து பகிரவாரோ நண்பரே. நீ பகிரவாரோ நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விருந்து வாரும் ஏழை நண்பரே. விருந்து ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விருந்து வாரும் ஏழை நண்பரே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொழுது சற்றுவிடம் நின்றே காத்திடும், மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். மன்றாடோமாக. ஆண்டவரே, உமது அருள் அடையாளத்தின் புனிதமான உணவு எங்களுக்கு புத்துயிர் அளிப்பதாக. பழைய பாவ நிலையில் இருந்து தூய்மை பெற்று மீட்பளிக்கும் மறை நிகழ்வுகளின் பங்கேற்பவர்களாக அது எங்களை மாற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம் மக்களை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். அதனால் அவர்கள் கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் புறவாழ்வுக்கு பயனளிப்பது போல அவர்களின் அகவாழ்விலும் செயல்படுத்தப்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தாலும் ஆலயம் புனிதம் அடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. நிலையான புகழுக்குரிய தூய்மைமிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.
நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.